இந்த பணிந்து கொள்ளுகிற நிலை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்ளணும். கர்த்தர் ஒருவரையே பணிந்து மனதில் வைத்து வேற யாரையும் ஆராதிக்க கூடாது. மனதில் வைத்து வேற யாரையும். குழந்தையை பார்க்க, இயேசு ஆகிய குழந்தையை பார்க்க சாஸ்திரிகள் யோசேப்பு மரியாள் தங்கியிருந்த வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து. எதை? குழந்தைய. அந்த அதைய மட்டும் எடுத்துட்டு ஒரு வேளை பிரிண்டாக மறந்துட்டு, இதெல்லாம் ஒரு வேடா, எவ்வளவு ஷார்ட் பண்றதுக்காக சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்ல. ஏன்னா அந்த இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க? இயேசுவும் இருக்கிறாங்க, மரியாளும் இருக்கிறாங்க. அந்த பணிந்துங்கிற இடத்துல வரும்போது அதுல டவுட்டே வந்துடக்கூடாது. யார ஆராதிக்கணும், யார வணங்கணுங்கிற விஷயத்துல ஒரு தேவ பிள்ளைக்கு டவுட்டே வரக்கூடாது. அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து அதற்கு எதற்கு? குழந்தை. இப்போ இந்த டிசம்பர்ல தான் இந்த பிள்ளையெல்லாம் நம்ம தூக்கிட்டு இருப்போம். அவர் வளர்ந்து ராஜாதி ராஜாவா இருக்கிறார். நம்ம டிசம்பர்ல அவருக்கு பாட்டு பாடுவோம், தூங்கு. இனி அவர் குழந்தையா வர மாட்டார். அவர் எப்படி போனாரோ ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் glory சேனைகளின் கர்த்தர் worship him சமப்ரோத்தனலரியாத்தனரே ரிமமகலரோ ஓரமமலரோ நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஹalleluya.